மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, காலங்களும் நேரங்களும் நம்மை விட்டு கடந்து செல்ல செல்ல நம்மிடத்தில் நற்குணங்களும் நல்ல சிந்தனைகளும், குறிப்பாக இறைவனை நெருங்கச் செய்கிற நல்ல அமல்களும் நம்மிடம் அதிகமாகிக் கொண்டே செல்ல வேண்டும். எப்படி ஒரு தொழில்துறையில், ஒரு வியாபாரத்தில் ஆரம்பத்தில் ஒரு லாபத்தை பார்த்திருப்போம், காலம் செல்ல செல்ல இன்னும் லாபம் வேண்டும் என்று உழைப்போமோ, அதுபோன்று வாரங்களும் மாதங்களும் வருடங்களும் நம்மை கடந்து செல்ல செல்ல நாம் நன்மையான செயல்கள் நம்மிடத்தில் அதிகம் வர வேண்டும் என்று அதற்காக முயற்சிக்க வேண்டும். அனைவரும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் என்றாலும் கூட அதில் இன்னும் அதிகமான ஒரு நிலை நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். அது குறித்த ஆர்வம் வர வேண்டும். ஏனென்றால் வருடங்கள் நம்மை தாண்டி செல்வதே அது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், ஒரு வருடம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டதென்றால் அந்த வருடம் சொல்லக்கூடிய, அது அடையாளப்படுத்துகிற விஷயம் என்னவென்றால், நீ கபருக்கு பயணமாகி செல்லும் தூரத்தை இப்பொழுது குறைத்து கொண்டாய். ஒரு வருடம் கடந்துருச்சு அப்படின்னா நம்முடைய கபரின் பயணம் என்பது, நம்முடைய மன்னரை பயணம் என்பது, நம்முடைய மரணத்தின் பயணம் என்பது அது குறைந்து கொண்டே வருகிறது என்பது பொருளாகும். அதே போல உலகத்தில் எவரும் நிரந்தரமாக இருந்ததில்லை. எவ்வளவு பெரிய மன்னராக இருந்தாலும் சரி, அவர் பல நூறு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் என்பதெல்லாம் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு நாள் அவர்களை மரணம் தொட்டிருக்கிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிர் வாழ்வை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இல்லா அல்ஃபசனத்தின் 50 ஆமா, அதாவது 1000 வருடத்திற்கு 50 வருடம் குறைவாக என்று அவர்களை குறிப்பிடுகிறார். 950 வருடம் இந்த உலகத்தில் ஏறக்குறைய வாழ்ந்ததாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இருந்தாலும் அவர்கள் இன்று வரைக்கும் இருக்கிறார்களா என்றால் அதற்கு பிறகு மரணித்தார்கள். பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் கூட இந்த உலகத்தில் இல்லை. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் மனிதன் பிறந்ததே மரணிப்பதற்குத்தான் பிறந்தானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருப்பதே உங்களில் அமல்களால் அழகானவர் யார், நற்செயல்களால் அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காக, லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அழகிய நன்மை உடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் பேசுகிறார். அதே போல இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, எந்த மரணத்தை கண்டு நீங்கள் வெறுண்டோடுகிறீர்களோ அந்த மரணத்தை கண்டு நீங்கள் வெறுண்டோட வேண்டிய அவசியம், மரணம் பின்னால் துரத்தி கொண்டு வருகிறது, நீங்கள் அப்படியே தப்பித்து ஓடிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். மரணம் என்பது ஒருபோதும் பின்னால் துரத்தாது. பின்னால் பேசுகிற, பின்னால் செயல்படுகிற பழக்கம் எல்லாம் அது முனாஃபிகீன்களினுடைய செயல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப இந்த செயல் மரணத்துக்கு இல்லை, மலக்குல் மௌத்துக்கு இல்லை. மலக்குல் மௌத் எப்படிப்பட்டவர்? ஃபைன்னஹு முலாகீக்கும், உன்னை நேருக்கு நேராக சந்திப்பார். நேருக்கு நேராக சந்திப்பார். நபிமார்களுக்கு மரணம் நேருக்கு நேர் வந்தது. அல்லாஹ் பேசுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்ப அந்த மரணம், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் வெறுண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை பின்னால் துரத்தாது, முன்னால் நேர் கொண்டு சந்திக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறார். அப்ப கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அந்த இரவு பகல் மாறி மாறி வருவதும், கடிகார முள் நேரத்தை காட்டிக்கொண்டே மறைந்து செல்வதும், அது சுற்றி கொண்டே இருக்கிறது, நேரத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறது, நேரத்தை கடத்தி கொண்டே இருப்பதும், உடலில் இயலாமை தொற்றிக் கொள்வதும், உடலில் நோய் தொற்றிக் கொள்வதும், இதுவெல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், அடியானே, நீ இன்னும் சில காலம் அல்லது சில நாள் அல்லது சில வருடம்
அந்த கபரின் பயணத்தை குறைத்து கொண்டே வருகிறாய். உன்னுடைய பயணம் நிறைவடைய இன்னும் சில காலங்களே உள்ளது என்பதை அறிவுறுத்துகிறது. நம்மிடம் தொற்றிக் கொண்டிருக்கும் வியாதியும் நம்மிடம் இருக்கக்கூடிய பலவீனமும். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, வாலிப காலத்தில் மனிதனுடைய பேச்சு என்ன, ஆட்டம் என்ன, ஓட்டம் என்ன இருக்குதா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, நான் வாலிப காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா, எப்படி இருந்தது, இந்த இவர்களை மாதிரி படுத்து படுத்து தூங்குற ஆளானா 24 மணி நேரம் பம்பரமாக சுத்திக்கிட்டு இருப்பேன். என்னை கண்டாலே என் வீட்டில் பயப்படுவாங்க. எனக்கு கீழ் பணி செய்யக்கூடிய பணியாளர்களும் அவர் வந்துட்டாருப்பா மோசமான ஆளுப்பான்னு சொல்லி என்னை கண்டு வழிவிடுவார்கள். இப்ப வாலிப காலத்தில் மனிதனுடைய பேச்சு என்ன, ஆட்டம் என்ன, நடை என்ன, உடை என்ன, அகம்பாவம் என்ன, அகங்காரம் என்ன, தற்பெருமை என்ன. ஆனால் வயோதிகம் அவனை வயோதிகம் தொட நோய் அவனை தொட உடலில் பலவீனம் தொற்றிக் கொள்கிறது. முந்தைய காலங்களில் தனியொரு மனிதனாக இருந்து பல்வேறு காரியங்களை சாதித்தவன் இப்பொழுது அவருடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு கூட மாதந்தோறும் வாடகை கொடுத்து ஒருவரை நியமனம் செய்ய வேண்டிய நிலை இருக்குதா? அல்லாஹ் நம்ம யாரையும் பாதுகாப்பானாக. யாருடைய துணையும் கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய துணை வரைக்கும் இப்படித்தான் நம்ம துவா செய்யணும். செல்வத்தை இதத்தா அதெல்லாம் வரும் போகுங்க. நம்முடைய செயல், நம்முடைய நிலை எப்படி இருக்கணும்னு சொன்னா, கடைசி காலம் வரைக்கும் யா அல்லாஹ் நான் பெற்ற பிள்ளைக்கு கூட என்றால் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு துவா செய்யணும். பிள்ளைங்க பாசமா இருப்பாங்க, இல்லை என்று அல்ல. ஆனால் வயோதிகம் நமக்கு ஏற்பட என்ன ஆகும் தெரியுமா? நம்முடைய சில பல செயல்பாடுகள் வயோதிகத்தின் காரணமாக வெளியாகக்கூடிய செயல்பாடு பிள்ளைகளை முகம் சுழிக்க வைக்கும். அது இயற்கையான ஒரு நிலையாக இருந்தாலும் அதற்கு மாற்றமாகத்தான் நடக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பிள்ளைங்களுக்கு. ஆனா இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படி நடக்கிறோம்? கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நான் சொல்ல வருகிற தகவல், அப்படி வயோதிகம் தொட இவனிடத்தில் பலவீனம் தொற்றிக் கொள்ளும். உட்கார்ந்தாலும் வலிக்கும், நின்றாலும் வலிக்கும், படுத்தாலும் வலிக்கும், பேசினாலும் வலிக்கும், நடந்தால் வலியோ வலி. இந்த உணவை சாப்பிட வேண்டும், இந்த உணவை சாப்பிடக்கூடாது, கொழுப்புள்ள பண்டங்களை தவிர்க்க வேண்டும், ஆயிலி ஃபுட்டை தவிர்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி மருத்துவர் ஒரு லிஸ்டே கொடுத்துருவார். உப்பு தூக்கலா சாப்பிடக்கூடாது, சர்க்கரை தூக்கலா சாப்பிடக்கூடாது, சில பேருக்கு சர்க்கரையே போடக்கூடாது. சர்க்கரை சாப்பிடுகிற நிலை போன்று உங்களை ஏமாற்றுகிற ஒரு பொருள் இருக்கிறது, அதை கலந்துதான் நீங்கள் இனிப்பாக குடிக்க வேண்டும். தூக்கம் வராது, தூங்குவது போன்று உங்களை நடிக்க செய்வதற்கு ஒரு மாத்திரை இருக்கிறது, அதை போட்டாதான் நீங்க தூக்கங்கிற பேர்ல இதை படுத்திருக்க முடியும். இருக்குதா இல்லையா? கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, வயோதிகம் தொட பலவீனம் ஏற்படுகிறது. எல்லா நிலைகளிலும் உடலில் வலி என்பது ஏற்படும். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, உணவை எடுத்துக்கொண்டால் உணவுக்கு நிகராக மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய நிலை வயோதிகத்தில் ஏற்படுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் யாவரையும் ஆரோக்கியமாக வாழ வைப்பானாக. உணவுக்கு நிகரான மருந்து மாத்திரை 2 இட்லி சாப்பிடுறாருன்னு சொன்னா அதே இடையளவுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடும். இருக்குதா இல்லையா? கூடுதல் குறைவான பேச்சா? இந்த காலத்துல மருந்துக்கும் மருத்துவமனைகளுக்கும் பஞ்சமே இல்லை. ஆனால் மருத்துவமனையில் காசு செலவு செய்வதுதான் மனிதனுக்கு பஞ்சம் இருக்கிறது. இங்க போனா இவ்வளவு ஆகும், அங்க போனா அவ்வளவு ஆகும், அங்க போனா சரியாகி போயிடும். எங்க போனாலும் சரியாகாது, அல்லாஹ் நான்தான் சரியாகும். எங்க போனாலும் சரியாகாது, அல்லாஹ் நான்தான் சரியாகும். அதனால உருப்படியான சிகிச்சை பார்க்கணும். என்ன செய்யணும்? உருப்படியான சிகிச்சையை பார்க்கணும். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இவைகளெல்லாம் நமக்கு சொல்ல வருகிற தகவல் என்னவென்றால், நமது கடைசி காலத்தையும் தவிர்க்க முடியாத மரண பயணத்தையும் இவைகள் எல்லாம் நினைவூட்டுகிறது. உடலில் பலவீனம் தொற்றிக் கொண்டால் அதைத்தான் அடையாளப்படுத்தும். மருந்து மாத்திரைகள் கூட கபரைத்தான் அடையாளப்படுத்தும். நின்றால் வலிக்கிறது, உட்கார்ந்தால் வலிக்கிறது, படுத்தால் வலிக்கிறது, நடந்தால் வலியோ வலி. இதெல்லாம் அந்த கபருக்கு நீ சமீபமாகிட்டே வர்றப்பா,
ஆனா என்னதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னதான் கபருக்கு சமீபமா நீ ஆகிக் கொண்டே போனாலும் உன்னிடம் இருக்கக்கூடிய பேராசைக்கு எல்லையே இல்லையாப்பான்னு கேட்கிறான். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதனிடத்தில் மேலெண்ணங்கள் பேராசைகள் வளர்ந்து கொண்டே செல்கிறது கபரை சந்திக்கும் வரைக்கும். இந்த ஆசை மட்டும் குறைவதில்லை மனிதனுக்கு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, என்னதான் சொகுசான படுக்கையில் இவன் படுத்து எழும்பினாலும், என்னதான் சுகமாக உண்டு மகிழ்ந்து ஏசி அறையில் குழு குழுவென்று இவன் வசித்தாலும், வெளியே வந்தால் அழகிய காரில் பவனி வந்தாலும், ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை குளிப்பாட்டி நம்மை வெள்ளுடை உடுத்தி 4 பேர் சேர்ந்து பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டு வந்து வச்சு ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு பிறகு 4 பேர்களால் கபருக்குள் கொண்டு போய் வைக்கப்பட்டு நம் மீது மண்டை அள்ளி போட்டு மூடிவிட்டு வருகிற அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது, நடக்கத்தான் போகிறது. அதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரணத்தில் அதிகமாக கலந்து கொள்ளுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனாருக்கு செய்த அறிவுரைகளை அல்லாஹ் குர்ஆனிலும் பேசுகிறான். இஹ்யா உலூமித்தீன் என்று சொல்லப்படுகிற ஒரு கிதாபில் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய உளவியல் வல்லுனர். அவங்க இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹு தஆலா பேசுகிற உளவியல், பெருமானார் பேசுகிற உளவியல் எல்லாம் சேர்த்து எல்லா சூஃபிஸ் எல்லாத்தையும் அடக்கி இஹ்யா உலூமித்தீன் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதுல சொல்லுவாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனாருக்கு இப்படி சொன்னார்களாம், லுக்மானே, திருமண வீடுகளுக்கு அதிகம் செல்லாதே, அது உலக ஆசையை ஏற்படுத்தும். மரண வீடுகளுக்கு செல், அது கபரை உனக்கு நினைவுபடுத்தும். நீ ஒழுங்காக நடப்பதற்கு அது வழிகாட்டும் என்றார்கள். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, கபரிஸ்தானுக்கு நாம் செல்கிறோம், ஜனாசாக்களை பார்க்கிறோம், ஜனாசாவில் கலந்து கொள்ளுகிறோம். ஆனால் மறுமையின் சிந்தனை என்பது, கபரின் சிந்தனை என்பது அது வருவதில்லை. வந்தாலும் நம்மிடத்தில் நிரந்தரமாக இருப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபருடைய சிந்தனையை நிரந்தரமா எண்ணுங்க. நிரந்தரமாக நினைத்தால் மரணத்தின் சிந்தனை ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அந்த மனிதன் அந்த சிந்தனையிலிருந்து மீறி தவறு செய்யவே முடியாது அப்படின்னா. அதனாலதான் மரணத்தின் சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகம் வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அதை அந்த அந்த மரண பயணத்தை, அந்த மரணத்தினுடைய அந்த நிலையை அடைவதற்கு முன்னதாக உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த நாட்களை, வாரங்களை, மாதங்களை, வருடங்களை நாம் எப்படி செலவு செய்தோம் என்று நினைத்து, கடந்த காலங்கள் கடந்த காலங்களாகவே இருக்கட்டும், இனி வருகிற காலங்களாவது நம்மிடத்தில் சென்ற காலம் என்னிடத்தில் இருந்த நற்குணம் என்ன, இனி வரக்கூடிய காலத்தில் என்னிடத்தில் நற்குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆய்வு செய்து பொறுக்கி எடுத்து நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த இனி வருங்காலத்தில் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் யாருமே நிரந்தரமா இருக்க போறதில்லைங்கிறது தான் உண்மை. அது எப்பொழுது, எந்த நாள், எந்த நேரம், எந்த நிமிடம், எந்த க்ஷணப்பொழுது யாருக்குமே தெரியாது. மனிதன் தன்னுடைய அறிவினால் எதை எதையெல்லாம கண்டுபிடித்து சொல்வான். ஆனால் ஒரு அடியான் எப்பொழுது மரணிப்பான் என்பதும் தெரியாது. அதே போல எப்போ பிறப்பாங்கிறது கூட குத்துமதிப்பா தான் சொல்றாங்க. டாக்டர் ஒரு டேட்டு கொடுத்தா குழந்தை ஒரு டேட்ல பிறகு. டாக்டர் சொன்ன டேட்ல என்னைக்காவது குழந்தை இருக்குதா? சொன்ன டேட்ல அவன் சொல்லிடுவான் 24ஆம் தேதி உங்களுக்கு பிறகு. யாரும் டாக்டர் இருந்தா கோச்சிக்காதீங்க, 24ஆம் தேதி சொல்லிடுவாரு டேட்டுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா 24ஆம் தேதி இவங்க என்ன செஞ்சு, டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்க போய் அட்மிட் ஆயிடுவாங்க. அவர் என்ன தெரியுமா, நம்ம 24ஆம் தேதி கொடுத்துருக்கிறோம், மகரிப் ஆகி போச்சு, இஷா ஆயிரும், பிறகு நைட்டு 12 மணி ஆகிட்டு 25ஆம் தேதி வந்துடும். அப்ப நம்ம சொன்ன வாக்கு அவங்க பொய் நினைப்பாங்க. அதனால படுக்க வச்சு அடுத்தது எதையாவது சொல்லி எப்படி நடக்கிற ஆபரேஷன்களும் உண்டு. ஏன்னா அவரு சொன்ன டேட்ல வந்துடணும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, எனவே நான் சொல்ல வருவது, இந்த பலவீனங்கள் இவைகள் எல்லாம் நிகழ்வதற்கு முன்னதாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேரமும் காலமும் மிக முக்கியமானது, மிக பொக்கிஷம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இஹ்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 வருவதற்கு முன்னால் 5 விஷயங்களை நீ செய்யும், 5ஐ பயன்படுத்திக் கொள் என்றார்கள். இஹ்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5க்கு முன் 5ஐ நீ பயன்படுத்திக் கொள். என்ன? ஷபாபக கப்ல ஹரமிக, வயோதிகம் வருவதற்கு முன்னதாக உன் வாலிபத்தை நல்வழியில் பயன்படுத்திக் கொள்.
இரண்டாவது சொன்னார்கள் வசிஹதக கப்ல ஸகமிக, நோய்க்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். அடுத்து சொன்னார்கள் வகினாக கப்ல ஃபக்ரிக, ஏழ்மை வருவதற்கு முன்னால் உன் செல்வத்தை நல்வழியில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து சொன்னார்கள் வேலைக்கு முன்பு ஓய்வை நல்ல வழியில் பயன்படுத்திக் கொள். அடுத்து சொன்னார்கள் மரணத்துக்கு முன் அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்த. இந்த ஒண்ணு தனித்தனியா பேசினா நிறைய நேரம் ஆகும். சிலதாரிசல் சொல்றாங்க ஷபாபக கபில ஹரமிக்க, வயோதிகத்துக்கு முன் வாலிபத்தை நல்வழியில் பயன்படுத்திக் கொள் என்றால், வாலிப காலத்தில் ஆடலாம், ஓடலாம், இபாதத்து செய்யலாம், நிறைய அமல்கள் செய்யலாம், நிறைய நன்மைகள் செய்ய முடியும், அந்த ஆரோக்கியம் இருக்கும். ஆனா வயோதிகம் தொட தொட முட்டு வலி வந்துடும், சேர்ல உட்காந்துருவார். பாக்குறோமா இல்லையா? பெரியவங்க குடிய முடியல, ஹஸ்ரத் நிமிர முடியல, பரவாயில்ல சேர்ல உட்காந்து. ஆனா சேர்ல உட்கார்ந்து தொழுகிறது எந்த நிலையில் கூடும் கூடாது என்பது அது சரியத்துல ஒரு சட்டமே இருக்குது. இன்ஷால்லா அதை இன்னொரு நாள் பேசுவோம். அப்ப உடல் பலவீனத்தால் நானெல்லாம் முந்தைய காலங்கள்ல இரவு தராவீகும் தொழுதுவேன், பிறகு கியாமுல் லைலும் தொழுதுவேன், தஹஜ்ஜுத் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலிபத்துல தொழுது, ஆனா இப்ப முடியல. காரணம் என்ன? வயோதிகம். செலவாறு செய்கிறாங்க. வயோதிகத்துக்கு முன்னால் உன் வாலிபத்தை நல்வழியில் செலவு செய்து. வயோதிகம் வந்து விட்டால் வாலிபம் திரும்ப வராது, பலவீனம் ஏற்பட்டு விடும். அடுத்து சொன்னாங்க கிட்டத்தட்ட இது அப்படித்தான். நோய்க்கு முன்னால் ஆரோக்கியத்தை, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலத்தில் செயல்பட்டது போன்று நோயின் காலத்தில் செயல்பட முடியாது. அதே போல ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வத்தை நல்வழியில் பயன்படுத்திக் கொள். செல்வம் இருக்கிறது என்று ஆடாதே, கோடிகள் இருக்கிறது என்று நீ ஆடிக்கொண்டிருக்காதே. அல்லாஹ் நாடினால் ஒரு சனப்பொழுதுதான் உன்னிடம் பிடுங்கி இன்னொருவனிடத்தில் கொடுத்து விடுவான். காலையில் நீ கோடீஸ்வரன், மாலையில் நீ ஃபகீர் ஆயிருவாய், பிச்சைக்காரன் பணக்காரன் ஆயிடுவான். நான் ஆக்கிடுவேன். அதனால அல்லாஹ் செல்வம் கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு என்ன பொறுப்புகளை அல்லாஹ் ஏவி இருக்கிறான், என்ன கடமைகளை விதித்திருக்கிறான், அதை புரிந்து அமல் செய்து கொள்ளுங்கள். பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஓய்வுக்கு முன்பு வேலை வருவதற்கு முன்னதாக ஓய்வை நல்வழியில் பயன்படுத்திக் கொள். அதே போல மரணம் வருவதற்கு முன்னால் காலங்களை நல்வழியில் பயன்படுத்தி. 2025 போயிருச்சு, 2025 போயிருச்சு. சரி, இவ்வளவு காலம் வரைக்கும் எப்படி இருந்தோம்? இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வருகிற காலங்களாவது நம்மிடத்தில் நன்மைகள் அதிகம் ஏற்பட வேண்டும் என்று நாம் முயற்சிக்க வேண்டும் என்ற சிந்தனை நம்மிடத்தில் இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்நாள் காலங்களிலே பெரும்பாலும் நாம் பார்த்தால் தூக்கத்திலே கழிக்கிறோம். ஆய்வுகளும் அதைத்தான் சொல்லுகிறது. நிறைய நேரம் இந்த மனுஷன் தூங்கிக்கிட்டே இருக்கிறானா. ஆனாலும் நல்லவர்களே, அல்லாஹ் சொல்லும் போது தூங்கணுமா? அல்லாஹ் சொல்லும் போது தூங்கணும், அல்லாஹ் சொல்லும் போது விழிக்கணுமா? என்னங்கிறது வம்பா இருக்குது. தூக்கம் வந்தாதானே தூங்க முடியும், தூக்கம் வந்தாதான் தூங்க முடியும் இல்லை. அல்லாஹ் தூக்கம் வருவதற்கான அறிகுறிகளை உன்னிடத்தில் வைத்திருக்கிறான். அதையும் மீறி நீ கால கொடுமையின் அடிப்படையில் நீ என்ன செய்கிறாய்ன்னு சொன்னா, அதை இரவை பகலாக்கி கொள்கிறாய். ஏதோ ஒரு நாட்டுக்கு நான் டியூட்டி செய்யறேங்கிற பேர்ல இங்க இருந்துட்டு என்ன செய்யறார்? லேப்டாப்பை தட்டிக்கிட்டு இருக்கிறார். அதாவது தப்புன்னு சொல்லல, சூழ்நிலை அந்த மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா நம்முடைய நாடு படித்தவர்களுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் இப்படித்தான். இன்னும் போக போக என்னவெல்லாம் நடக்குமோ தெரியாது. அப்ப இரவை நாம் பகலாக்கி கொள்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இரவு என்பது உனக்கு ஓய்வுக்கு. வஜஅல்னல் லைல லிபாஸ வஜஅல்னன் நஹார மஆஷா. சூரத்து நபால் அல்லாஹ் சொல்றான், இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கினோம். இன்னொரு ஆயத்துல இரவு உனக்கு ஓய்வெடுக்க, பகல் உன்னுடைய வாழ்வாதாரத்தை தேட. அப்ப இந்த ஆயத்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இரவு வந்தால் தூங்கிவிடு, ஓய்வெடு. ஹனஃபி மذஹபினுடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இஷாவுக்கு அப்புறம் தேவையில்லா பேச்சுகள் பேசுறதே மக்ரூஹ். ஆனா இஷாவுக்கு அப்புறம் தான் எல்லா பேச்சும் பேசுவோம். இன்றைக்கு வந்த இந்த மொபைல் 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் என்ன செய்யறாங்க? மொபைல்லையே இருக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆயிடுது. எத்தனை மணி வரைக்கும் நீ இருந்தாலும் ஃபஜ்ரை மிஸ் பண்ண கூடாதுங்கிறது வேற. ஆனால் தூக்கம் கெடுகிறதா இல்லையா? பகல்ல தூங்கிக்கிறவன் சார் இல்ல, இரவு தூக்கத்துக்கு நிகரான தூக்கம் அல்ல பகல் தூக்கம் என்பது. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அல்லாஹ் சொல்லும் போது தூங்கணும்னு சொன்னா
அல்லாஹ் சொன்னா இரவை ஓய்வுக்கு கொடுத்திருக்கிறேன். அதே போல அல்லாஹ் சொல்லும் போது விழிக்கணும். அல்லாஹ் எப்போ வந்து சொல்லுவான்? ஒவ்வொரு வீடு விடாம கதை தட்டிட்டு போவானா? இல்ல. ஃபஜ்ர் தொழுகைக்கு பாங்கு சொல்றாங்களா இல்லையா? இது சொல்வது ஒருவராக இருந்தாலும் இது அல்லாஹ்வின் அழைப்பு. தொழுகையின் பக்கம் வா, வெற்றியின் பக்கம் வா. அது மட்டுமல்ல, ஃபஜ்ர் தொழுகையில இன்னும் ஃபஜ்ர் பாங்குல ஒரு வார்த்தை அதிகமாக சொல்லப்படும். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. அல்லாஹ் எழுப்புறான். முடிந்த வரைக்கும் அந்த பாங்குக்கு முன்னாலே எழுவதற்கு நாம் முயற்சி செய்யணும். இல்லைன்னா பாங்கு சொல்லும் போதாவது குறைஞ்சபட்சம் எழுப்பணும். ஆனா நம்மள்ட்ட என்ன பழக்கம்னு சொன்னா, பாங்கு சொல்லும் போதுதான் இவருக்கு யூரினே வரும். ஒண்ணு போயிட்டு வந்து படுத்துவார். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அல்லாஹ் சொல்லும் போது தூங்குறது, அல்லாஹ் சொல்லும் போது விழிக்கிறது, இத்தகைய ஒரு பழக்கம் நம்மிடத்தில் வர வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என் சமூகத்துக்கு அதிகாலையில் பரக்கத்து செய்வாயாக. பெருமானார் செஞ்ச துஆவை அல்லாஹ் நிராகரிப்பானா? பரக்கத் எப்ப செய்யப்படுகிறது? ஃபஜ்ர் வேளையில் தான் அல்லாஹ் பரக்கத்து செய்யலாம். நீங்க மற்ற நேரங்களில் பரக்கத்தை தேட முடியாது. என பெருமானார் துவா செஞ்சுட்டாங்க. அந்த துவாவுக்கு அல்லாஹ்விடத்தில் மறுப்பில்லை. என்ன துவா செஞ்சாங்க? யா அல்லாஹ் என் சமூகத்துக்கு நீ ஃபஜ்ர் வேளையில், காலை வேளையில் பரக்கத்து செய்வாயாக. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காரியத்தையும் காலையில செய்வாங்க. ஒரு படையை அனுப்புவதாக இருந்தாலும் புகார்கள் சொல்லி தருவார்கள், நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் காலையில செய்யும். கடை திறக்கிறா இருந்தாலும் காலையில தராங்க. வியாபாரத்துக்கு போறா இருந்தாலும் காலையில போங்க. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போறீங்கன்னா காலையில போங்க. காலையில பயணமாகுங்க. 7 மணிக்கு போய் நம்ம ஒரு வீட்டு கதவை தட்டினா, அட யாருங்க நேரம் இல்லை, இப்பவே யாரு வந்தது அப்படிங்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு எழ கடமைப்பட்டவர்கள் நாம். மாற்று மத மக்களிடத்திலிருந்து கூட சில நல்ல பழக்கத்தை நம்ம படிச்சுக்கணும். அதாவது அவங்க தவறான வழியில இருந்தாலும் காலையில நீங்க பாருங்க, அந்த சேவல் கூவும் போது எழுப்புவாங்க. ஃபஜ்ர் வேளையில் தான் சேவல் கூவும். அந்த சேவல் கூவுனது மீறி எழுவதை அவர்கள் தரித்திரமாக கருதுவார்கள். காலையில எதிர்த்து செய்வான், வீடு தெருவாசல் கூட்டி பெருக்கி சுத்தம் செஞ்சு எதோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? எழுவதற்கு கடமைப்பட்டவர்கள் நாம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு துஆ செஞ்சாங்க. ஈமானுடைய சமூகத்துக்கு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ் என் சமூகத்துக்கு நீ காலை வேளையில் பரக்கத்து செய்வாயாக. ஏதோ தப்பியோ தவறியோ அவர்களை அறிந்தோ அறியாமலோ எழுவதால் அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு வகையில் பரக்கத்து செய்கிறான். அதனாலதான் மாட மாடியை கட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். அல்லாஹ் யாருடைய அமலை எப்படி பிரியப்படுவான் என்பது நமக்கு தெரியாது. ஏன் அவர்களை பிரியப்படுகிறாய் என்று அல்லாஹ்ட்ட நம்ம கேள்வி கேட்க முடியாது இல்லையா? அல்லாஹ் படைத்த அடியார்கள், அவ்வளவுதான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அன்னை ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், மர்ரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன முததஇஅத்துன் முதஸப்பிஹத்துன். அதிகாலையில் நான் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எழுப்பினார்கள். யா புனையா, என் அருமை மகளே, கூமிஷ் ஹேதி ரிஸ்கிகி வலா தகூனி மினல் காஃபிரீன். எழுவாயாக மகளே, அருமை மகளே, அல்லாஹ்வின் வாழ்வாதாரங்கள் இறங்கும் நேரமாகும். அந்த நேரத்தை நீ வலா தகூனி மினல் காஃபிரீன், அந்த நேரத்தை நீ அலட்சியம் செய்திடாதே என்று என்னுடைய தந்தை என்னை அதிகாலையில் எழுப்புவார்கள். எப்படி சொல்லி எழுப்புவாங்க? இது பரக்கத்து செய்யப்படுற நேரமா, இந்த நேரத்தை நீ வீணாக்கிறாத அப்படின்னு சொல்லி என்னை எழுப்புவாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். தானே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லிட்டு பெருமானார் இப்படி சொல்லுவார்களாம், ஃபஇன்னல்லாஹ யக்ஸிமு அர்ஸாகன் நாஸி மா பைன துலூஇல் ஃபஜ்ரி இலா துலூஇஷ் ஷம்ஸி. ஃபஜ்ர் வேளைக்கும் சூரியன் உதயத்துக்கும் இடையில் தான் அல்லாஹ் தஆலா ஃபஇன்னல்லாஹ யக்ஸிமு அர்ஸாகன் நாஸ், மனித சமூகத்துக்கு அல்லாஹ் ரிஸ்கை பங்கீடு செய்கிறான். எப்ப செய்யறான் அல்லாஹ்? மத்தியானம் இல்லை, ஃபஜ்ர் வேளையில. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது சொல்லுங்க. ஃபஜ்ர் தொழணும். ஃபஜ்ர் தொழணுங்கிறது ஒண்ணு. ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தாதான் இந்த ரிஸ்க், இந்த பரக்கத்தை பெற முடியும். இப்ப ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்த்துக் கொள்ளலாம். இந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொரு முஃமின்களும் தம்மை தாமே சீர்தூக்கி பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான். நான் இன்று அல்லாஹ் வழங்கிய பரக்கத்தை பெற்றேனா இல்லையா? பரக்கத்தை பெறவில்லை என்றால் கை செய்யலாம்.
மறுநாள் காலையில் தான் தேடணும் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் பரக்கத்து செய்யப்பட்ட நேரத்தில் கம்பளிக்குள்ள இருந்தோம்னு சொன்னா, அல்லாஹ் பரக்கத்து செய்யப்படுற நேரம், அல்லாஹ் பரக்கத்து செய்யற நேரத்துல நம்ம யூரின் போயிட்டு வந்து போர்வைக்குள்ள தூங்கிட்டு இருந்தோம்னு சொன்னா, அப்ப வீட்டுல என்ன நடக்கும்? அங்க தேவையில்லா சண்டைகள், தேவையில்லா தரித்திரம், தேவையில்லா பீடை, வருமானம் வரும், எங்க போகுதுன்னே தெரியாது. நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையா, ஹஸ்ரத் நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஆனா 25ஆம் தேதிக்குள்ள கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. கடன் வாங்கி வாங்கி நிறைய கடனாகி போச்சு. இதனால சொல்லாம கொள்ளாம போகக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடனை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போகக்கூடியவங்க, அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க கூடாது. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அப்ப தரித்திரம் ஏன் வருகிறது? மிடுமை ஏன் வருகிறது? பிரச்சனை ஏன் வருகிறது? பரக்கத்தான நேரத்தை பயன்படுத்தாததால் வருகிறது. அல்லாஹ் பரக்கத்து செய்கிற நேரத்தில் நாம் விழித்தால், கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அந்த வேளையை நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்நாளில் தவற விடக்கூடாது. நான் சொல்ல வருவது, கடந்த காலங்கள் கடந்த காலங்களாகவே இருக்கட்டும், இனி வரக்கூடிய காலங்களாவது இன்ஷா அல்லாஹ் இந்த வஜ்ர தொழுகையை தொடரக்கூடியவர்களாக, அதே போல சில பல நற்குணங்கள் இன்னும் இருக்குது, சொன்ன நேரமாயிரும், நற்குணங்களை வளர்த்துக் கொள்ளும் நல்லடியார்களாக நாம் இருக்க வேண்டும். நாவினாலோ கரத்தினாலோ பிற முஸ்லிமுக்கோ பிற மக்களுக்கோ எந்த நிலையிலும் தொல்லை கொடுக்க கூடாது. அப்படி தொல்லை கொடுக்காமல் இருப்பவர் தான் முஸ்லிம் முஃமின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஆணுக்கும் இருக்கணும், பெண்ணுக்கும் இருக்கணும். ஏனென்றால் இந்த உலக வாழ்வு என்பது குறைவான காலம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மரணத்தை நோக்கி தான் நாம் பயணம் செய்கிறோமே தவிர சொகுசான வாழ்வை சந்திப்பதற்கு அல்ல. மரணம், அதாவது மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொகுசான வாழ்வு கொடுப்பான். ஆனா மரணம் என்பது சிரமம் அல்லவா? மரணம் என்பது கஷ்டமான ஒன்று அல்லவா? அந்த கஷ்டமானதை நன்மையாக மாற்றுகிற, நலவாக ஆக்குகிற ஆற்றல் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதை இந்த வாழ்நாளில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாகத்தான் அல்லாஹ் நம்மை வாழச் செய்கிறான். இன்னும் புனிதம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.